சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டு உங்களுக்கு வேண்டுமா? இந்த 10 இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்களும் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ரேஷன் கார்டு உள்ளிட்ட தேவைகளுக்காக பல இடங்களில் அலைய வேண்டாம் என்பதற்காகவே ஒரே இடத்தில் அனைத்து சேவைகளையும் வழங்கும் திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் என்கிற பெயரில் செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் 10 வார்டுகளில் இந்த முகாம் நடக்கிறது. இந்த முகாமில் பங்கேற்க அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை பெற முடியும். குறிப்பாக ரேஷன் அட்டை, மகளிர் உரிமைத் தொகை ஆகியவற்றையும் பெற முடியும். இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது 40 நாட்களில் தீர்வு எட்டப்படும் என்றும் உறுதி அளிக்கப்படுகிறது. ஆகையால் சென்னையில் நடைபெறும் முகாம் குறித்து சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, சென்னை மாநகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை 3 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதில் மணலி மண்டலம் 19வது வார்டில் MMTA, மாத்தூரில் உள்ள ராயல் டேலன்ஸ், மாதவரம் மண்டலம் 26வது வார்டில் தனுவாஸ் மினி பால், ராயபுரம் மண்டல 57வது வார்டில் கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி வளாகம், திருவிக நகர் மண்டலம் 70வது வார்டில் பெரம்பூர் பந்தர் கார்டன் பள்ளி வளாகம், அம்பத்தூர் மண்டலம் 87வது வார்டில் பாடி கம்பர் தெருவில் உள்ள அன்னை மண்டலம் ஆகிய பகுதிகளில் முகாம் நடைபெறுகிறது. அடுத்ததாக தேனாம்பேட்டை மண்டலம் 115வது வார்டில் பிரசன்டேஷன் ஆலய சமுதாய கூடம், கோடம்பாக்கம் மண்டலம் 131வது வார்டில் GRT வாகன நிறுத்துமிடம், வலசரவாக்கம் மண்டலம் 149வது வார்டில் ராமகிருஷ்ணா நகர் கலைஞர் விளையாட்டு அரங்கம், பெருங்குடி மண்டலம் 187வது வார்டில் பாலையா கார்டன் ருக்மணி மஹால், சோழிங்கநல்லூர் மண்டலம் 193வது வார்டில் துரைப்பாக்கம் CL மேத்தா கல்லூரி வளாகம் ஆகிய இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. இந்த முகாமில் பங்கேற்று மக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்ததாவது தீபாவளிக்கு முன் வந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல். மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. அதாவது சத்தீஸ்கர் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 55% உயர்த்தப்படுவதாக அம்மாநில முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்காக அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பை அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இது போன்ற சூழலில் மாநில அரசுகள் தங்களுடைய ஊழியர்களுக்காக அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பை வெளியிட தொடங்கியுள்ளன. சத்தீஸ்கர் மாநில முதல்வர் விஷ்ணுதேவ் சாய் அம்மாநில ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்கியுள்ளார். சத்தீஸ்கர் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி அதிகரிப்பு குறித்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இப்போது சத்தீஸ்கர் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் அகவிலைப்படி 55% மாறும். அரசின் இந்த முடிவு அந்த மாநிலத்தின் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அகவிலைப்படி குறித்த அறிவிப்பை வெளியிடும்போது சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணுதேவ் சாய் இந்த இந்திய அரசு 55% அகவிலைப்படி வழங்கி வருகிறது. ஆனால் சத்தீஸ்கரில் நாட்கள் 53% அகவிலைப்படி வழங்குகிறோம். இதில் தீபாவளி பண்டிகையும் விரைவில் வருகிறது. எனவே மாநில அரசு ஊழியர்களுக்கு 55% அகவிலைப்படி வழங்குவதாக
நாங்கள் இப்போது அறிவிக்கிறோம் என்று கூறினார். அதே சமயம் இந்த உயர்வுக்கு பிறகு சத்தீஸ்கர் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு சமமாக மாறியுள்ளது என்று முதல்வர் விஷ்ணு தேவ் சாய் கூறியுள்ளார். இதனால் இந்த உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி 2025 நவம்பர் மாதம் முதல் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அரசு ஊழியர்கள் நிதி நிவாரணமாக பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இதனால் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மாநில துறை முதல்வர் அருண் தகவல் தொழில்நுட்ப ஐடி நிறுவை மேம்படுத்துவதற்காக 90 ஏக்கர் நிலத்தை சலுகை பிரீமியர் விகிதத்தில் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது தவிர விவசாயிகள் மற்றும் விவசாய துறைக்கு நன்மை பயக்கும் வகையில் பருப்பு கொள்முதல் தொடர்பாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு ஏற்கனவே அகவிலைப்படியை 53% 55% உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை அளிக்கிறது. இந்த அதிகரிப்பு 2025 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. அரசு ஊழியர்களின் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் வகையில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆகையால் மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படியை அதிகரிப்பது குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் தீபாவளிக்கு முன் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியானது உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் மற்ற மாநிலங்களிலும் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க.